சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வுனா 2 தேர்வுக்கு நம்ம தயாராகிறோம். ஒன்று பிஜி டிஆர்பி எக்ஸாம், இனி ஒன்று யூஜி டிஆர்பி எக்ஸாம், பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வு, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு 2026. இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக சரிங்களா, தமிழாக இருக்கட்டும், ஸோ தமிழை தொடர்ந்து இங்கிலீஷ், சரிங்களா, இங்கிலீஷை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம், ஹிஸ்ட்ரி. ஸோ முதல்ல இந்த 3 பாடத்திற்கும் பிஜி யூஜி இந்த 3 பாடத்திற்கும் நம்ம என்ன செய்யறோம், 200 தேர்வுகளை உள்ளடக்கிய ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன், சரிங்களா, நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கக்கூடியது சுபி லெஜெண்டரி எஜுகேஷன். ஸோ இந்த ஆப்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஃப்ரீ டெஸ்டானது உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்ஸில் கண்டக்ட் பண்ணுறதுனால ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்றீங்க, ₹600 பே பண்ணி இந்த டெஸ்ட் பேஜில் இணைஞ்சிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் நம்ம உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிஜியாக இருக்கட்டும் யூஜியாக இருக்கட்டும், ஸோ இதற்கான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் டோட்டல் யூனிட்டை கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர், சரிங்களா, ரிவிஷன் பண்ணுவதற்கு நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணுவதற்கு ஒன்லைனர். ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பதற்கு, சரிங்களா, ஒவ்வொரு யூனிட்டை முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பதற்கு கொஷின் பேங்க். ஸோ நான்காவது டெஸ்ட் பேஜ். இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர், சரிங்களா, ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 தேர்வுகள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பேட்டர்னில் 100 தேர்வுகள். ஸோ டோட்டலாக 200 தேர்வு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆசிரியர்கள் 1 பை 1 இணைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான இந்த டெஸ்ட்டு, சரிங்களா, இப்போ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனர், கொஷின் பேங்க், ஸ்டடி மெட்டீரியல், ஸோ இது இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு உங்களுக்கு என்ன செய்யலை, எம்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி வீடியோவும் எம்டியாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இதை இனிமே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி, சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு 20 ஜூலையில் 2026 உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம், சரியா. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டேட்டுக்குள்ள இணையக்கூடிய ஆசிரியர்கள் இணைந்தவங்க இந்த டேட்டுக்கு பின்னாடி உங்களுடைய டெஸ்ட்டுக்கு நீங்கள் தயாராகிக்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனர் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒன்லைனர் டெஸ்ட்டு உங்களுக்கு 100 தேர்வுகள் சொல்லியிருந்தோம். 100 தேர்வினுடைய டோட்டல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். அது போக எம்சிக்யூ பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 தேர்வுகள். ஸோ இந்த 100 தேர்வில் ஃபஸ்ட்டு 50 தேர்வுகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம், இந்த 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ 20ஆம் தேதி அப்லோட் பண்ணக்கூடிய இந்த 50 தேர்வுகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், 5 டைம் எழுதிக்கலாம். 2027 டிசம்பர் 31 வரைக்கும் 5 டைம்ஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த தேர்வை எழுதிக்கிறதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 20 தேதிகளில் உங்களுக்கு முதல் 50 தேர்வு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 50 தேர்வுகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். ஆக மொத்தத்தில் 100 தேர்வு நம்ம டோட்டலாக அப்லோட் பண்ணிடுறோம். உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த தேர்வை எழுதி பார்த்துக்கலாம். அது போக 40,000 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அதை 1 பை 1 ஒர்க் அவுட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த தேர்வை எழுதும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சாம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சாம்பிள் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். இப்போ அந்த சாம்பிள் டெஸ்ட்டை எப்படி பார்க்குறது,
நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டர் போகிறீங்க, வீடியோ ஃபோல்டர் போகிறீங்க, பேஜஸை ஓப்பன் பண்ணி அதே மாதிரி டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி சைக்காலஜி ஃப்ரீ டெஸ்ட் 1ன்னு இருக்கும். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. பிஜிடிஆர்பி சைக்காலஜி ஃப்ரீ டெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் 2026 கொடுத்துருக்கோம். இரவு 9:30 மணிக்கு. ஏன்னா இது சாம்பிள் டெஸ்ட்டுங்கிறதுனால. மற்ற தேர்வு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பான், டிசம்பர் 31 2027 நைட் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 சொல்லி மற்ற தேர்வுக்கு 1 by 1 இதில் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா இந்த டேட்டை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஆன்கோயிங், சரிங்களா, போய்கிட்டு இருக்கு இந்த தேர்வை நம்ம கொடுத்துட்டோம், ஆன்கோயிங் வந்துருச்சுன்னா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி 1 by 1 நீங்கள் என்ன செய்யலாம், எக்ஸாம் எழுதி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டினை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க, அது பிறகு உங்களுடைய மார்க், அதுக்கடுத்து ரீடெஸ்ட்னு இருக்கும். இதே மாதிரி 5 டைம் நீங்கள் எழுதிக்கிறக்கூடிய ஆப்ஷன். இதே மாதிரி தான் யூஜிடிஆர்பி பேஜுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த சாம்பிள் டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள். 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், டெஸ்ட் பேஜில் 50 கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுறோம். 50 டெஸ்ட்டு. அது போக அங்கிட்ட 1 or 2 days கழித்து பிடிஎஃப் ஒன்லைனர் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆசிரியர்கள் தெளிவாக இருந்து உங்களுக்கான கையேட்டினை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் நம்ம மொபைல் ஆப்ஸுக்குள்ளேயே கொடுத்துட்டோம். சாம்பிள் டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணி உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், டெஸ்ட்டு ப்ளஸ் வீடியோ எதுவுமே இப்போ நம்ம அப்லோட் பண்ணல. 20ஆம் தேதிக்கு பின்பு தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுங்கள், கொஷின் பேங்கை ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்து 20ஆம் தேதிக்கு மேலே கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து கிளாஸ்ன்னு சொல்லி 1 by 1 உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ வேறு எதுவும் டவுட்டு இருந்துச்சுன்னா சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஜூலை 20லேருந்து தேர்வுக்கு தயாராகுங்க. உங்களுடைய அரசு பணி கனவை லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவோடு பயணிங்க. இனி நம்ம எடுக்கக்கூடிய கொஸ்டினும் சரி, இனி எடுக்கக்கூடிய ஒன்லைனரும் சரி, டோட்டலாக இந்த பேஜில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இங்கே கொடுக்கக்கூடிய பகுதியை மட்டும் பாருங்கள், வேறு எதையுமே பார்க்க வேண்டாம். இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே படித்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்பு உங்கள் கையில், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.